வெல்கம் டு ஹிடன் குக் சேனல். இன்றைக்கி ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். இது அரிசி மாவில் செய்கிற ரொட்டி. ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரொட்டி பண்ணுறதுக்கு அரிசி மாவு, வெங்காயம் இருந்தாலே போதும். வெங்காயத்துக்கு தோல் எடுத்துட்டு க்ளீன் பண்ணி சாப்பரில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போதும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை, சப்பாத்தி தானே ரெகுலராக பண்ணுவோம். இந்த ரொட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போது வெங்காயத்தை சாப் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நாங்கள் வீட்டிலையே மாவு அரைக்கிறதுனால மாவு சலிக்கும் போது வர்ற கப்பி தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இடியாப்பம் மாவு இருந்துச்சுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது மாவு கூட சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தேவையான அளவு உப்பு, அது கூடவே சுடுதண்ணியும் சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே டைமில் ரொம்பவும் லூஸாகவும் இருக்கக்கூடாது. சாஃப்டாக இருக்கணும். மாவு மிக்ஸ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு ரொட்டி தட்டிக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாது. இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ மெல்லிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு ரொட்டி தட்டி எடுத்துக்கோங்க. ரொட்டி தட்டியாச்சு. இப்போது இதை சுடலாம். பேன் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் ஹீட் ஆனதும் ரொட்டி சுடலாம். 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது ரொட்டி ரெடி ஆயிருச்சு. சூடாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய அரிசி மாவு ரொட்டி இப்போ பார்த்தீங்க. இதை நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி இல்லைனா சிக்கன் கிரேவி கூட வச்சு சர்வ் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.